தமிழ் தேசியத்துக்குள் சரணடைந்த வன்னியூரான் செந்தூரன் போய் பண மோசடி, காதல் மோசடி, திருமண மோசடி, பூதநாயகி அவர்கள் பூட்டி வைக்கப்படுவதாகவும் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் கொல்லப்பட்டாரா அல்லது தற்கொலைக்கு தள்ளப்பட்டார் என்ற நிலைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு உயிரோட இல்லை வந்த சம்பவம் என்று சொல்கிறாரே ஒழிய அது தன்னுடைய மனைவி என்று கூட அவர் சொல்ல. அதாவது 2018ஆம் ஆண்டு இறந்த அந்த சம்பவத்தோட சம்பந்தப்படுத்தி அந்த நேரத்தில் இந்த பேர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. நான் எழுதி அதிகளவாக பிரபலமாக்கப்பட்ட நூல். அதோட பொறாம பிடிச்ச கொஞ்சம் பேர் இந்த வேலையை துவங்கி இருக்கணும். இறந்த ஒரு அளவை கொண்டு பெரிய பிரயமொன்று ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் வாயிலாக கவனிக்கிட்ட இல்லைன்னா அம்பலப்படுத்துபவர்களையும் அம்பலப்படுத்துகிற ஊடகங்களையும் சட்டத்தை கொண்டு மிரட்டி அல்லது பெண்கள் என்றால் அவர்களை இழிவுபடுத்துகிற பதிவுகளை போட்டு ஏற்கனவே நான் 50-60 பேர் கெஞ்சி நான் பாவமட்டப்பட்ட நாட்கள் அதைக்கு ஒரு சன்மானம் இருக்கு. இந்த பேச்சை கொடுத்துட்டு கொண்டு மற்றவர்கள் அளிக்கிற இந்த பேஸ்புக்கில் இருந்து வேலை செய்யற இந்த பிணிகளை ஒவ்வொருத்தனுக்கும் போய் நாங்கள் விளக்கம் சொல்லி கொண்டு போயிடலாம். ஒரு நாய் கூட என்னட்ட போட்டி கிடைக்கும், ஒரு நாய் கூட போட்டி கிடைக்கல, முழுக்க பொய்யானதை அவ்வளவுதான் சொன்னோம். பாலியல் வக்கிரம் கொன்ற ஒருவர், அங்கே ஒரு மனுஷி, இங்கே ஒரு மனுஷி, லண்டன்ல ஒரு மனுஷி, இவ்வளவு இப்படியான ஆட்கள் தான் இவ்வளவுதான் சமூகத்தை கெடுக்கிறாங்க. இது என்னத்த சட்டத்துல கற்றாருன்னு எனக்கு தெரியல. இவர் ஒரு சட்டத்தரணி அல்ல. பெண்களை விழிப்பாக இருங்கள் என்று சொல்றதுக்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கு என்று அதை சொல்லப்பட வேணும்.